லாஸ்டா இந்த லிஸ்ட்ல இருக்க சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல் பவுண்ட். ஹெல்பவுண்ட் இந்த சீரிஸ் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து மனுஷங்கள் வந்து பிறந்ததிலிருந்து நிறைய தப்புகள் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கோம். ஆனா சில மனுஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே பாவங்கள் பண்ணிருக்கோம். ரொம்ப பெரிய பெரிய பாவம்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய பாவம் பண்ண நபர்கள்லாம் கடவுள் கரெக்டா கண்டுபிடிச்சி டிகிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த டிகிரி வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பெரிய பெரிய பாவங்கள் பண்ணவங்கிட்ட போய் நீ வந்து இந்த நாள்ல வந்து சாவ போற, இந்த நாள்ல உன் உயிரை வந்து நாங்க எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி வந்து கடவுள் வந்து அனுப்பிச்சு வைப்பாரு. கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்ல அந்த அந்த நாள்ல வந்து அந்த மனுஷங்க அந்த பெரிய பெரிய பாவம் பண்ண மனுஷங்களும் செத்து போயிடுவாங்க. கடைசியில இந்த டிகிரி ஏன் வருது, எதுக்கு வருது, இது உண்மையாலே கடவுளால் தான் வருதா இல்லையா, இது கடைசியில என்ன ஆச்சு, இதுக்கு ஒரு எண்ட் இருக்கா இல்லையான்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப த்ரில்லிங்கா சொல்றாங்க இந்த ஹெல்பவுண்ட் அப்படின்ற சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல வந்து ரெண்டு குரூப்பான மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து உண்மையாலே கடவுள் தான், நிறைய பாவம் பண்ணவங்கள அவரே வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் வந்து இது கடவுளா இருக்காது, வேற ஒரு விஷயமா இருக்கும், யாருன்னு தெரியல, சூப்பர் நேச்சுரலா வேற யாரா கூட பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ரெண்டு குரூப் நிறைய சண்டை கிண்டலா போட்டுப்பாங்க. இந்த சீரிஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து இப்பதான் ஒரு பிறந்து வந்து ஒரு மணி நேரம் இருந்திருக்கும். அந்த ஒரு மணி நேரத்திலேயே அந்த குழந்தைக்கு வந்து டிகிரி வர மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வரும்னா, பெரிய பெரிய பாவம் பண்ணவங்களுக்கு தான் இந்த டிகிரி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஆனா ஒரு பிறந்த குழந்தை எப்படி பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எல்லாம் நிறைய இடத்துல வரும். ரொம்ப சூப்பரான ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும். நிறைய இந்த கடைசியில நிறைய விஷயங்கள் இருக்குங்க. போர் அடிக்க போற இதை உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவேன்.